Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தர்காவில் இந்துக்கள் தான் 90% பேர் அங்கே வர்றாங்க. என்ன தர்காவில் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்ற மக்கள் இருக்காங்க, காலகாலமாக வசிக்கிறாங்க. அவங்களாம் கூப்பிடுங்க. கோயில் சுற்றிலுமே தர்கா சுற்றிலும் உள்ள எல்லாரும் இருப்பாங்க. அது 2 பேரும் உட்கார வைங்க. சாமி நீங்கள் என்ன 2 பேரும் சொல்கிறீங்க? தீபம் பரம்பரையாக ஏற்றி இருந்தாங்களா? ஏற்றிடுவோம். இல்லை இது இந்த மாதிரி இப்போ டெம்பரரி இப்போ பண்ணுறாங்களா? வேண்டாம், நமக்கு வேண்டாம். இப்போ எங்கே போனீங்கன்னா பாருங்கள், சிவன் கோயில் பக்கத்தில் தான் தர்கா இருக்கும். அதை பின்னாளில் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் ஆக்கிரமித்து கட்டிக்கிறாரு. அதில் இஸ்லாமியர் படையெடுத்து அங்கே நொறுக்கி ராஜபுத்திரர்களை தன் வசப்படுத்தி அவங்க ஆண்ட காலம் 400 வருஷம். அந்த 400 ஆண்டுகள் இஸ்லாமியர் ஆண்ட காலத்தில் இவங்க ஏன் பேசலை? இந்த 400 வருஷத்துலேயும் எவனும் எந்த கோயில்களையோ இந்து மதத்தையோ யாரும் துவேஷம் பண்ணல. 300 வருஷம் ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க. 350 வருஷம் இவங்களும் எந்த துவேஷம் பண்ணல. சிதம்பரம், ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய பெரிய இடத்துக்குலாம் பிரிட்டிஷ் மன்னர்களே அங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் பிராமணர்கள் இந்த பிரகாரம் வரணும் வரலாம், அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மூணு பேசுவதற்கு ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் இஷ்யூ இருக்குல்ல சார், இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் இஷ்யூவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம், பரங்குன்றம் அப்படின்னா இருக்கிறதுலே பழமையான குன்றம்னு பேர். பரங்குன்றம், பெருங்குன்றம்னு ஒன்று இருக்குது, பிரான்மலைக்கு பேர். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னாடுடைய சிவனேன்னு சிவனுடைய ஒரு பெரிய இதாக மலையை பரங்குன்றம், அங்கேயும் சிவபெருமான் இருந்தார். பெருங்குன்றம், முதுகுன்றம்னு இருந்தது. அது முதுகுன்றம்னா இன்றைக்கி விருத்தாச்சலம் சமஸ்கிருதம் ஆகிட்டாங்க. அதனால் இந்த குன்றம்லாம் அந்த காலத்தில் ஆன்மீகத்துக்கு சித்தர்கள் வழிபாடு கூட. இங்கெல்லாம் சித்தர்கள் இருப்பாங்க. இந்த சித்தர்கள், தென்னாடுடைய சிவனேன்னு சித்தர்கள் இருந்த இடமெல்லாம் உங்களுக்கு அது ஒரு ஆன்மீக பூமி. பின்னால் முருகப்பெருமான் வந்த உடனே அங்கே முருகப்பெருமானை அங்கே சிவன் இருக்கார். திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமான் தான் அதிமூலவர். அப்புறம் எல்லாம் இருக்காங்க. முருகன் அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஆதிக்கமாக அங்கே இருக்கிறதுனால முருகர் அங்கே காரணம் தெய்வ யானையை திருமணம் செய்தாரங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு. அதனால் அந்த வரலாற்று பதிவுகளுக்காக தெய்வ யானையை திருமணம் செஞ்ச இடம்னு திருப்பரங்குன்றம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது ஆயிரம் வருஷமாக நம்ம பரங்குன்றம் தமிழர்களுடைய நாகரிகம். இந்த தமிழருடைய நாகரிகத்தில் எங்கே இப்போ இடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தற்காலத்தில் தர்கா அந்த இடத்துல இருக்குது. தர்காவுக்கும் இந்த கோயிலுக்கும் இடையில் ஏதோ தீபத்தூண் இருக்குது அப்படின்னு சொல்லி அது இப்போ ஒரு சமீப காலமாக அந்த ஒரு பிரச்சனை வருது. அதாவது அந்த காலத்தில் சர்வே பில்லர் இருந்தது. சர்வே பில்லர் ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வேன்னு சொல்கிறதுங்க, திரிகோண மூல அளவைன்னு பேர் இருக்குது. அப்படியே இந்த திரிகோணத்தில் அப்படி அளந்துக்கிட்டே போவாங்க. வெள்ளையர்களுடைய சர்வே அல்லது அவங்களுடைய நில அளவையினுடைய மெத்தடாலஜி அல்லது மெத்தட். சர்வே ஸ்டெயின் போடும்போது உங்களுக்கு மதுரையெல்லாம் அளக்கும்போது அந்த மாதிரி நிறைய தூண்கள் அங்கே இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது பெரிய பெரும் நில அளவையினுடைய ஒவ்வொரு கல் தூண் அங்கங்கே அது பர்மனன்ட் ஸ்டேஷன் சொல்கிறது. இப்போ எந்த காலமும் இருக்கிற மாதிரி ஸ்டேஷன் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க அந்த ஸ்டோன். அது பொதுவாக அந்த மாதிரி பெரிய ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே அல்லது இந்த திரிகோண அளவையினுடைய பெரிய பெரிய தூரத்துக்கு தான் எடுப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு வால்பாறைக்கு போகும், ஆனமலை முடிக்கு போகும், ஆனமலை முடியிலேருந்து பழனி மலைக்கு போகும், பழனி மலையிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு போகும், திருப்பரங்குன்றத்துலேருந்து களக்காடுக்கு போகும். இப்படி பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டேஷனை இணைப்பாங்க. அதை இணைச்சி அப்புறம் அதுக்குள்ளே திரிகோணத்தில் அளந்து நில அளவையை முடிப்பாங்க. அதனால் கரெக்டாக முக்கியமாக நில அளவை தான் அது நடந்தது. இந்த நில அளவை மேற்கொண்ட காலத்தில் அந்த நில அளவை கற்கள் இருந்தது அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்து. இதை மறுபக்கம் ஆன்மீகமாக பார்த்தோம்னா இது தீபத்தூண்னு சொல்கிறாங்க. தீபத்தூண்னு அதை பார்க்கறதுக்கு தீபம் தூண்கள் எப்பயுமே பெரிய வாய் அகலமாக இருக்கும், சட்டி அகலமாக இருக்கும். உள்பகுதியில் சட்டி அகலமாக இருக்கும். ஒரு 5 லிட்டர் எண்ணெயை ஊற்றலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 லிட்டர் எண்ணெயாக ஊற்றுவாங்க. அந்த காலத்து இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கிற இதில் சாதாரண எண்ணெயில் வெளிச்சம் பத்தாது. உங்களுக்கு அந்த காலம் இருட்டு தானே. இப்போ எலக்ட்ரிசிட்டி கரண்டே இல்லாத ஒரு உலகத்தை நினைங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாத உலகத்தில் அங்கங்கே வழிகாட்டிகளுக்கும் ஆன்மீக இடத்துலையும் இந்த மாதிரியில் தீபங்கள் இரவு நேரங்களில் தீபம் ஏற்றுவாங்க டெய்லி. அது ஏன்னு கேட்டால் இருட்டு நேரத்தில் ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு கிராமம் அதை பார்த்துக்கும்.
நம்ம கிராம ஒற்றுமையாக இருந்தோம், ஜாதி மதங்கள் இல்லாத காலம் அது. அதனால் அதில் கிராம ஒற்றுமையாக இருந்து அன்றன்றைக்கு இலுப்பை எண்ணெயில் தான், இலுப்பை எண்ணெய் தான் ரொம்ப நேரம் எரியும். இன்றைக்கி மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த தீபம் ஆயில் அது இதெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய திரிக்கு 1 மணி நேரம் கூட எரியாது. அதனால் அந்த காலத்தில் இலுப்பை எண்ணெயில் வந்து திரி போட்டு இரவு நேரங்களில் மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு தான் இந்த தீபம் வந்தது. அப்புறம் அண்ணாமலையார் வந்து தரிசனத்துக்கு பிற்பாடு அவர் வந்து தீப ஒளியாக நிற்கிறார். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் ஏகமாக தீபமாக அவர் காமிக்கிறாரு. தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு உருவம் காமிக்கலை. இறைவன் தன்னை உருவம் காமிக்காமல் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், பரம்பொருள்னா ஜோதியாக தான் இருப்பேன்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் உணர்த்தின இடம் முதலில் உணர்த்தியது அண்ணாமலை. அந்த கிருத்திகை தீபத்துக்கு இல்லை கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை மாதம் வந்து நமக்கு வந்து தீப வழிபாடுன்னு வந்தது. அந்த தீப வழிபாடு அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்ததில்லை. அண்ணாமலையாரை தெரியும், எல்லாருக்கும் அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியாது. அதனால் அங்கங்கே மக்கள் ஓலைகள் அனுப்பிச்சு இத்தனாம் தேதி தீபம் இங்கே வந்து ஜோதி சித்திரங்கள்லாம் பார்த்துட்டாங்க, அன்றைய தேதி நம்ம தீப வழிபாடு கொண்டாடலான்னு தீப வழிபாடு வந்துச்சு. அந்த கார்த்திகை மாதம் வீட்டு எல்லோரும் போக முடியாது வெளியில் கோயிலுக்கு. அதனால் வீட்டுக்கே தன்னுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி எல்லாம் சாணம் போட்டு மெழுகி கோலம் போட்டு 6 மணிக்கு ஈவினிங் 6 மணினா பரணி நட்சத்திரத்தில் அந்த ஜோதி எந்திரிக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் அது உயரமாக போய் அது மலையாக மாறுது. அந்த ஜோதியாக தெரிஞ்ச உச்ச காலத்துக்கு தான் பேர் அந்த கார்த்திகை நட்சத்திரோட 5லேருந்து 7 மணி வரணும். அந்த 6 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க, மகாதீபம். அந்த மகாதீபம் ஏற்றுற அந்த காலகட்டம் இந்த காலமாக மொபைலில் வீடியோ இல்லை ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி தீபம் ஏற்றுறதெல்லாம் நீங்கள் டிவியில் நேராக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் ஸ்டாண்டர்டாக பொழுது சாயுதல் அப்படின்னா 6 மணி. பொழுது சாயுதலுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தொன்மை அண்ட் பண்பாடு நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இருந்தது. தமிழ் பின்னால் வந்து பல ஆரியர்களுடைய வருகைக்கு பிற்பாடு பல மாறுதலுக்கு போனதுக்கு பிற்பாடு அது வந்து ஒரு மத கோட்பாடாக போயிடுச்சு. மதங்கள் இல்லை நம்மகிட்ட. ஆதியில் தமிழர்கள்ட்ட மதம் இல்லை, சிவ வழிபாடு மட்டும்தான் இருந்தது. சிவ வழிபாடு பின்னால் முருக வழிபாடு வருது ஆதியில் இது. அப்புறம் முருக வழிபாடுக்கு முன்னாடியே சிவ வழிபாடுக்கு பிற்பாடு மாரியம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடுக்கு பிற்பாடு சிவ வழிபாடு, இதுலேயே நின்றுக்குது. அப்புறம் ரொம்ப காலம் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு தான் மாயோன்னு வர்ற இந்த பெருமாள் அவதாரத்தினுடைய இதெல்லாம் வர்றதா ஆரிய வம்சத்துக்கு பிற்பாடு தான் வைணவம் தலைக்குது. இது வந்து தமிழ் எல்லா இடத்துக்கும் இந்தியாவுக்குள்ள வரலாறு. பட் நமக்கு ஆதியில் தீபம் உருவம் இல்லாத ஒரு சிவனை பார்த்தது தீப நாள். அந்த தீப நாளுக்கு இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும். அந்த நாள் எந்த இடத்துலையும் கார்த்திகை மாதத்துக்கு எல்லாரும் தீபத்தில் ஏற்றலாம். அது அன்னையோடு முடிஞ்சிருது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி நாள் ஒன்றோடு அது முடிஞ்சிருது. அன்றைய தேதியோடு அது விழா முடிஞ்சிருது. அதை தொடர்ந்து பேசுவதில் வந்து எனக்கு ஒரு அழகாக தெரியல. ஆனால் ஒரு வரலாற்று பதிவை நான் சொல்ல வர்றேன். தென்னாடுடைய சிவன் ஏன் சொன்னார் மாணிக்க வாசகர்னா, இது ஆன்மீக பூமி. இந்த பூமியில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அது எப்படி காலகாலமாக அது வந்து சமஸ்கிருதமாக்குறதுக்கு பிற்பாடு அதனுடைய மூலங்கள் இல்லை. ஆனால் நமக்கு மூலங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே கோயில்கள் தான். இப்போ இந்த கோயில்கள் வரலாறில் நம்ம வந்து இதை பார்க்கும்பொழுது தான் நம்ம நாகரிகத்தை எடுக்க வேண்டியிருக்கு. கோயில்கள் சிவபெருமான் எங்கே இருந்தாரோ அங்கே வந்து அரேபியாவிலேருந்து வந்த இஸ்லாமிய ஞானிகளும் அந்த பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. எல்லா கோயில்களையும் வந்து ஞானிகளுக்குங்க ஒரு நிலைமை, ஒரு முதுநிலை அடைஞ்சிட்டா இறைவனை ஒன்றா பார்க்குறது தான் தெரியும். அதனால் இது சிவபெருமான், இது அல்லா, இது அல்லேலுயா அப்படிலாம் தெரியாது. ஞானிகளுக்கு வந்து ஒரு நெருக்கமாகிறது வந்து அந்த புனிதமான இடம். அந்த மாதிரி புனித தலங்களில் வந்து இந்த அரேபியர்கள் பின்னால் வர்றாங்க. எப்போ வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அரேபியர் 2000 ஆண்டுகளாக அரேபியாவோட நம்ம வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து 645 கிறிஸ்து பிறந்த பின்னால் 645 ஒரு பிரச்சனை வருது. அரேபியாவில் என்ன பண்ணுறாங்க, காலிஃபாக்கள் வந்து மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க, மன்னர்கள் தான் இந்த மதத்தை நடத்துவோம், மத கோட்பாடுகள் மன்னருக்குள்ள அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தேதிக்கு வந்து நபிகள் நாயகத்தால் வளர்க்கப்பட்ட ஸல்லல்லாஹு வளர்க்கப்பட்ட ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்கலை. அந்த மாதிரி ஞானிகளுக்கு வந்து மரண பயம் திரட்டல்லாம் இருக்கும். மரண பயம்லாம் அவங்கள மிரட்டுறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க கரையேறி அன்றைய தேதிக்கு வாணிகம் அதிகமாக இருந்த ஆன்மீக பூமியான இந்த தமிழ்நாட்டை தான் வந்து சேர்றாங்க. இவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்கும் வடநாட்டு இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இஸ்லாமியர் கரை ஓர்னதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் வந்தாங்க. ஆண்கள் வந்து 645 கிறிஸ்து பிறப்பது பின்னால் 645 பிற்பாடு கொஞ்சமாக வந்து ஒரு 1000 ஆண்டுகளில் வந்து கிழக்கு கடற்கரை ஓரம் முழுவதுமாகவே வந்து அரேபிய ஞானிகளும் அரேபிய வர்த்தகர்களும் இருக்காங்க.
வர்த்தகர்கள் 100 பேர் வர்றாங்கன்னா அதில் 2 சாமியார் வருவார். அந்த மாதிரி சாமியார்கள் எங்கே போய் தங்கினான்னா தனியாக போய் தங்கவே இல்லை. அவன் எங்கேயும் எங்கே சிவன் கோயில் இருக்குதோ அது பக்கத்தில் தான் அடைக்கலமாயிருக்காங்க. அதான் ஞானிகளுக்கு எதுவுமே சரியாது. இப்போ வந்து ரமண ரிஷி இருக்கார், நம்ம காலத்தில் ரமண ரிஷி இருந்தார். அவர் வந்து இந்த திருச்சுலின்னு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆர்த்தோடாக்ஸ் பிராமண குலம், ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பெரிய அது சமஸ்கிருதத்தை தான் பெருசுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதிலிருந்து ரமண ரிஷி வராரு, அண்ணாமலையார்ட்ட வராரு. அண்ணாமலையார்ட்ட வந்தவொடனே அவர் எல்லாத்தையும் அவுத்து போட்டுறாரு, பூணூல் அவுத்து போட்டுறாரு, எல்லாத்தையும் அவுத்து போட்டுறாரு. எந்த ருத்ராசமும் கிடையாது, எந்த வித இதுவும் இல்லாமல் தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி அவர் அங்கே ஐக்கியமாகிறார், முக்தி ஆகிறார். இதே மாதிரி அரேபியாவில் வந்த அறிஞர்களும் ஞானிகள்லாம் வந்து அந்த சிவன் ஓரமாகவே தான் இருப்பாங்க. எங்கே போனீங்கன்னு பாருங்கள், சிவன் கோயில் பக்கத்தில் தான் தர்கா இருக்கும். அதை பின்னாளில் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் வந்து ஆக்கிரமித்து கட்டிக்கிறார்கள். அதில் இல்லை, ஞானிகளுக்கு இல்லைன்னா அதாவது ஞானம் புரிந்த முதுநிலை அடைந்த முனிவர்களுக்கு, அது நம்ம ரிஷிகள்மாங்க முனிவர்கள்மாங்க யாராக இருந்தால் நம்ம சித்தர்கள். தென்னாட்டில் சித்தர்கள் எங்கே இருந்தாங்களோ அதே தான் அரேபிய சித்தர்களும் அங்கே வர்றாங்க. பக்கத்துலேயே அந்த சித்தர்களோட ஒன்றுறாங்க. அதுக்கு வந்து இந்த பாதுஷா சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் பாதுஷா தர்கான் இருக்குது. இந்த பாதுஷா சித்தர் என்ன பண்ணுறாரு, தாய்மானவரோடய தான் ஒட்டி இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் 2 பேரும் உணவு பரிமாறிக்குவாங்க. மொழி தெரியாது. அவர் பாரசீக முனிவர்னு பேர். அந்த பாரசீகத்துலேருந்து வந்த அவனுக்கும் பாதுஷாவுக்கும் தாய்மானவருக்கும் மொழி தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து கண்ணால் ஒரு பாஷை இருக்குது, தெய்வம் தான், தெய்வத்தினுடைய தெய்வத்தை நினைக்கிறாங்க. இருவரும் இருந்து அந்த இடத்துலேயே தர்கா அவரும் முதுநிலை அடைஞ்சிடறாரு. பாதுஷா தர்கா வந்து இன்றைக்கி மலைக்கோட்டைக்கிட்ட பக்கத்துலேயே வந்து பெரிய தர்கா வந்து இன்றைக்கி இருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் கீழக்கரை தர்கா, நாகப்பட்டினத்தில் தர்கா, நீங்கள் இங்கே மவுண்ட் ரோட்டில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த பெரிய தர்கா இருக்கும் மவுண்ட் ரோட்டில். அதனால் இப்போ தண்டார்பட்டில் அதை விட அந்த பீர்கான் தர்கான்னு ஒரு இருக்குது. எது பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த காலத்து சித்தர்கள் வந்து கோயில்கள்ன்று அரேபியனுக்கு தெரியாது, நம்ம கோயில் சாமிகளுக்கு வந்து அவன் அரேபியன் தெரியாது. எதுவுமே ஞானிகளுக்கு ஒன்று தான். அதாவது உருவமோ அருவமோ இல்லாமல் ஞானியாக நீங்கள் கடவுளை பார்க்குறவனுக்கு கடவுள் தெரிவார். அஞ்ஞானிகள்னு சொல்லுவோம். அஞ்ஞானிகள் அந்த அறிவில்லாத ஆளுங்க இருக்கா மாதிரி இவங்க உருவ வழிபாடு வச்சுருப்பாங்க. இந்த உருவம் தான் சாமி, அந்த உருவம் சாமி, இந்த இடத்துல தீபம் ஏற்றணும், அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். அதுதான் சார் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணமே அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சமூக ஒற்றுமைக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாகுதா சார்? திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. திருப்பரங்குன்ற மக்கள் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரில் வந்து ஒரு நல்லிணக்கம் வேணும். நீங்கள் எல்லா நம்ம அதான் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு, இந்த அரேபியாவிலேருந்து வந்த இந்த ஞானிகளுக்கும் இல்லை இந்த மரக்காயர்களுக்கும் வெளியில் வடநாட்டில் வந்து உங்களுக்கு படையெடுத்து ஆட்சியை கையில் பிடித்து ராஜபுத்திரர்களை அழித்த ஒரு இஸ்லாமியம். வடநாட்டு இஸ்லாமியம் வந்து 1200 1600 வரையிலும் இஸ்லாமியர் வந்து படையெடுத்து அங்கே நுறுக்கி ராஜபுத்திரர்களை தன் வசப்படுத்தி அவங்க வந்து ஆண்ட காலம் 400 வருஷம். அந்த 400 ஆண்டுகள் இஸ்லாமியர் ஆண்ட காலத்தில் இவங்க ஏன் பேசலை? 400 ஆண்டுகள் தரவாக ஆண்டாங்க. 300 வருஷம் தான் வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்காங்க. இந்த 400 வருஷத்துலேயும் எவனும் எந்த கோயில்களையோ இந்து மதத்தையோ யாரும் வந்து துவேஷம் பண்ணல. 300 வருஷம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டாங்க, 350 வருஷம் இவங்களும் எந்த துவேஷம் பண்ணல. சிதம்பரம், ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய பெரிய இடத்துக்கெலாம் பிரிட்டிஷ் மன்னர்களே அங்கே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் பிராமணர்கள் வந்து இந்த பிரகாரம் தான் வரலாம், அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. உடனே அதுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க. வெள்ளையர்கள் வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே நுழையில. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா துப்பாக்கி முனையில் எல்லா கோயிலையும் ஒரு தட்டியிருக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்யலை. நம்மளுடைய ஆன்மீக நெறிக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அதனால் முகமதியர்கள் மேலேயோ இது நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் மேலேயெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து முஸ்லீம்கள் வேறு, இவர் மரக்காயர்னு பேர். அவங்க வந்து அங்கேருந்து ஆன்மீக நெறியை மட்டும் வேண்டாம், மன்னர்களை வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு கிழக்கு கிழக்கில் ஒதுங்கினாங்க. ஆம்பளைங்க மட்டும்தான் வந்தாங்க. இங்கே உள்ள ஆதி குடிகளில் பெண்களை கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. அதனால் மாட்டிறைச்சி சாப்பிட்ற அந்த குலத்துங்களே தான் பெண்ணை எடுத்துக்கிட்டாங்க. அது கேரளாவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைன்னு பேர் அவங்களுக்கு, அதான் மாப்பிள்ளையன்சஸ்ன்னு பேர். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளா கம்யூனிட்டிம்பாங்க. அது ஒரு ஜாதி பிரிவாக அந்த முஸ்லீம்குள்ளேயே மாப்பிள்ளாஸ்ன்னு இருக்காங்க. அது மாப்பிள்ளை, தமிழினுடைய வேர்டு மாப்பிள்ளை. அவங்க நம்ம ஊருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துட்டு அவங்களை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டோம். இதே மாதிரி தான் கிழக்கு கடற்கரையும் நம்ம வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே கிழக்கு கடற்கரையில் மரக்காயர்னு அவங்களுக்கு தனியாகவே ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த மரக்காயர் வம்சத்தில் வந்தவர் தான் சீதக்காதின்னு ஒரு பெரிய வள்ளல். அவங்க அப்பா பெரிய தம்பி வள்ளல் மரக்காயருங்கிறவர் தான் ஆங்கிலேயர்கள் சீட்டு சேர் கொடுத்த ஒரே மனிதர் வந்து பெரிய தம்பி மரக்காயர். அதனால் மரக்காயர் வம்சம் பெரிய ஆதியில் ஒரு 1000 ஆண்டுகளாக, இப்போ ஒரு 1000 ஆண்டுகளாக பெரிய வல்லமை குறைந்த மரக்காயர் சமுதாயம். அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் நம்ம இந்து பிள்ளைகளாகும்.
அதில் நமக்கும் அவங்க மரக்காயர் வந்து மாமா மச்சான் தான். எங்கள் கேரளாவில் என்ன மாப்பிள்ளை மாதிரியோ அதுமாதிரி இவங்களையும் நம்ம மாப்பிள்ளை தான் கூப்பிடணும், மரக்காயருக்கு நம்ம மாப்பிள்ளை தான் கூப்பிடணும். அப்படி தான் அந்த வரலாறு ஒழிய இவர்கள் வந்து இவங்க உள்ளுக்குள்ளேயே இந்து மதத்திலே கல்யாணம் பண்ணி அந்த பெண்களும் அவங்கள சந்ததிகளும் அவங்கள சார்ந்தவங்கெல்லாம் வந்து இஸ்லாமுக்கு போயிட்டாங்க. காரணம் வந்து இங்கே வந்து ஒரு ஜாதி கொடூரம், அதிலிருந்து தப்பிச்சு போயிடுறோம். அங்கே போனோம்னா அருமையான ஒரு நமக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நல்ல பொது பெயராக போடுறோம் இஸ்லாத்தில். அதனால் அப்படி மாறி தான் கிழக்கு கிழக்கெல்லாம் மாறி அந்த ஞானிகளில் வந்தவர் தான் அங்கே தர்கா இருக்குது. தர்கா என்பது பெரிய ஞானிகள் உயிரோடு ஜீவசமாதி அடையிறது இல்லை முக்தி அடையிறணும். இந்த ஜீவசமாதிகள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கன்னியாகுமரியிலேருந்து, அதான் கன்னியாகுமரியில் வந்து உங்களுக்கு விளிஞ்சியூர்னு ஒரு ஊர் இருக்குது, விளிஞ்சியூர் கிரின்னு 2 தர்கா இருக்குது. அந்த தர்காவிலேருந்து நீங்கள் தண்டையார்பட்ட தர்கா வரணும், நீங்கள் போங்க. தர்காவில் வந்து இந்துக்கள் தான் 90% பேர் அங்கே வர்றாங்க. என்ன தர்காவில் வந்து வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா மனநோய்க்கு, திருமணமாகாத பெண்களுக்கு, அப்புறம் வந்து நோய் நிரந்தரமான நோய்கள், இதெல்லாம் போகணும், எங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு கோயில் போகிறாங்க. நம்ம கோயிலில் வேண்டுறோம். கோயிலில் வேண்டும்போது நம்ம பூசாரி வந்து தூரம் தான் நீங்கள் இருக்கணும், அவர்கிட்ட போக முடியாது. நம்முடைய அர்ச்சகர்னு சொல்கிறீங்களே, ஆரியம் இந்த பூசாரிகள் கிட்ட போக முடியுமா? அவர் வந்து பக்கத்திலே உட்கார வைப்பாரா? அப்போ உங்களை கிட்ட வச்சு உங்களை ஓதுவாரா? அப்போ ஓதி அவர் என்ன பண்ணுவார், அந்த ஓதி அந்த என்ன வியாதியோ இல்லை என்ன மனநோயோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஓதுதல் நிலை வச்சுருக்காங்க இஸ்லாமில். அந்த இஸ்லாமிய முனிவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த ஓதுதல் பண்ணி ஓதி உடனே அவர் கையை நீட்டுங்கன்னு கயிறை கட்டி விடுவார். கயிறை கட்டி விட்டு உடனே ஒரு இனிப்பை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு மயில் தோகையால் முதுவை தட்டுவாங்க. இந்த இதை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் மவுண்ட் ரோடுக்கு போங்க, எங்கேயும் போய் நீங்கள் வேணாம், மவுண்ட் ரோடுக்கு கேமராவோட போங்க. 95% வந்து இந்துக்கள் தானே வராங்க, 5% தானே இஸ்லாமியர் கும்பிட்றாங்க. ஏன்னா இஸ்லாமியரில் சில வகை இருக்காங்க, அவங்க வந்து தர்கா பிடிக்காது, அவருக்கு ஆண்டவர் ஒருவரே அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்க தர்காவுக்கு வரமாட்டாங்க. நம்ம வந்து துவேஷமாக நினைக்கக்கூடாது யாரையுமே. அதில் வந்து பழமைவாதிகள் இருக்காங்க, அரேபிய மொழி உருது பேசுகிறாங்கல்ல, உருது பேசுகிறவங்க 90% பேர் தர்காவுக்கு வரமாட்டாங்க. எங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான், இந்த மாதிரி ஆள் நான் கும்பிட மாட்டாங்க. எங்கள் கூட யார் போகிறாங்கன்னா இந்துக்கள் தான் போகிறாங்க. அங்கே போகிறாங்க, பரிகாரம் கிடைக்குது. நமக்கு தெரியல, அதுக்கும் பரிகாரம் கிடைக்குது. அதனால் அங்கே கும்பல் போகுது. ஒரு அம்மா பார்த்து நீ அந்த தர்காவுக்கு போ, அங்கே போனால் அவனுங்க சரியாயிரும். அப்போ அடுத்தவங்க போகிறாங்க. அப்படி இன்றைக்கி தர்காக்களில் வந்து மனவியாதி, மனநோய், நாள்பட்ட நோய், வியாதிகள் தீராமல் கஷ்டப்படுறது, கல்யாணமே ஆகலை, இல்லை குடும்பத்தில் பெரிய தகராறு, அத்தனையும் வந்து தர்காவில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அதனால் வந்து தர்காவோ ஆலயங்கள்லையோ நம்மளுடைய அர்ச்சகர்களோ பூசாரிகளோ நம்ம மக்களை நெருங்கி செய்கிறது இல்லையே. அதனால் நீங்கள் நம்மக்கிட்ட இடைவெளி நிறையா இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளவுலாம் நீங்கள் வந்து ஒரு இதை வைத்து கொண்டு தீப வழிபாடுங்கிறது, தீபாவளி எல்லோரும் ஏற்றுவோம். நம்ம அவங்க முஸ்லீம்ஸை நம்ம வேண்டிக்குவோம். அப்போ உங்கள் தர்கா பக்கத்தில் இருக்குது, நீங்களே கார்த்திகை மாதத்துக்கு வந்து தீபத்தை ஏற்றுருங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம், பேசி தீர்வு காணும்போது. இதில் என்ன இருக்குது, அவங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்து பண்டிகைக்கு உதவி செய்கிறாங்க சார். எந்த இந்துக்களும் இஸ்லாமியர் பண்டிகைக்கு உதவி செய்கிறதில்ல. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு, எங்கள் ஊரில் வந்து ஒரு அமீர் கான் ஒருத்தர் இருக்கார், அவர் துபாய் போயிட்டார், செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருக்கார். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழான்னு சொன்னோன்னே 25,000 அனுப்பிச்சுடுவார். பணம் அங்கேருந்து வந்து சேரும். எங்களுக்கு அந்த மாதிரி நான் பார்த்த இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ இந்த வித்தியாசமே இல்லை. ஆகவே இந்த எதிர்காலத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மத நல்லிணக்கம் வேணும், பேசி தீர்த்துக்குவோம். அதாவது எனக்கு குறை உங்கள் மேலேனா உங்கள்கிட்டே பேசி நீங்களே தீர்வு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என் மேலே குறையா என்கிட்ட பேசுங்க, என்னைய வச்சே நீங்கள் அதுக்கு தீர்வு வச்சிங்க. இந்த மாதிரி நல்ல பேசி தீர்த்து அந்தந்த கிராம மக்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். திருப்பரங்குன்றத்துக்கு நான் ஏன் போகணும்? நான் கேட்குறது, திருப்பரங்குன்ற மக்கள் இருக்காங்க, காலகாலமாக வசிக்கிறாங்க, அவங்களாம் கூப்பிடுங்க. கோயில் சுற்றிலுமே தர்கா சுற்றிலும் உள்ள எல்லோரும் இருப்பாங்க. 2 பேரும் உட்கார வைங்க. சாமி நீங்கள் என்ன 2 பேரும் சொல்கிறீங்களோ, தீபம் பரம்பரையாக ஏற்றி இருந்தாங்களா, ஏற்றிடுவோம். இல்லை இது இந்த மாதிரி இப்போ டெம்பரவரி இப்போ பண்ணுறாங்களா, வேண்டாம், நமக்கு வேண்டாம். நீங்கள் ஊர் ஃபுல்லாக எங்கே வேணால் தீபம் பண்ணிக்கலாம். மலை சுற்றிலும் தீபம் ஏற்றுவோம். திருப்பரங்குன்ற மலை வந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவு பெரிய மலை, ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். சுற்றிலும் தீபம் ஏற்றுவோம். என்ன இருக்குது, இஸ்லாமியர்லாம் நம்ம கூப்பிட்டோன்னா வராமல் இருக்க மாட்டாங்க. ஐயா வாங்க கொஞ்சம் தீபம் ஏற்றலாம் பாய்னா கண்டிப்பாக வருவாங்க. நம்ம வந்து அதே மாதிரி அவர்களுடைய விழாவுக்கு வந்து நம்ம வந்து தடை எதுவும் இல்லாமல் அவர்களுக்கு நல்லிணக்கமாக, மத நல்லிணக்கமாக, அது வந்து ஒரு உங்களுக்கு தர்காவில் வந்து ஹசரத்மாங்க, அந்த குருமார்கள், தர்காவில் இறந்தவர்களுக்கு வந்து அங்கே வந்து நமக்கே இந்த தமிழ் நாகரிகம் தான் அங்கே இருக்குது.
எல்லா தர்காக்களையும் தமிழ் நாகரிகம் தான் இருக்குது. என்னென்னு கேட்டுனா தூபம் ஏற்றுறது, முடி கட்ட இது கட்டுறது. நம்ம பூசாரி தான் அந்த காலத்தில் வந்து கிராம பூசாரிகள் வந்து கயிறு கட்டுவாங்க. அது இந்த ஆரிய வம்சத்தில் கோயில்களில் வந்து கயிறு கட்டுறதில்ல. நீங்கள் கிராமத்தில் வந்து பூசாரிகளுக்கு வந்து பேய் பிடிச்சிக்கிச்சு, அது பிடிச்சிக்கிச்சு, இது பிடிச்சி சொன்னீங்கன்னா நம்ம பூசாரிகள் உடுக்கடிச்சு சாமியை அழைச்சி அதை பண்ணி கயிறு கட்டி விடுவாங்க. அந்த கயிறு கட்டுதல் வந்து அதே கயிறு கட்டுதல் விழா தான் வந்து இங்கே தர்காவிலேயே நடக்குது. அங்கே வந்து நம்ம விபூதி பிரசாதத்துக்கு வரல, அவங்க வந்து இனிப்பு பிரசாதம் கொடுக்குறாங்க, ஓதுறாங்க. பக்கத்திலேயே நீங்கள் மூலமாக நம்ம சம்பளம் போட்டு உட்காந்து பக்கத்திலேயே ஒரு இடைவெளி இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து அவன் ஓதுறான். எந்த ஏழைப்பாளையங்களுக்கு இந்து மதத்தில் நீங்கள் ஓதுறீங்க சார்? நம்மகிட்ட குறைகளையே நீங்கள் நிறைய பேச மாட்டேங்கிறீங்க. நிறைய குறைகள் இருக்குது இந்து மதத்தில். அதனால் வர்ணாசிரமங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் குறைய வச்சுக்கிட்டு எவ்வளோ குறைகள் இருக்குது. இதெல்லாம் நீக்காமல் வந்து நம்ம ஆன்மீகம் பேசுகிறது எனக்கு சிறப்பாக தெரியல. இறைவன் எனக்கு தென்னாடுடைய சிவன் வேறு, தென்னாட்டு சிவனோட வந்து உட்கார்ந்த அரேபியர்களும் வேறு அரேபியர்கள், வடநாட்டோட நம்ம ஒத்துக்க முடியாது. சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸர், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா சார்? உங்கள் பர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் யார் பக்கம் நியாயம் கரெக்டாக இருக்குது, யார் பக்கம் நியாயம் இல்லை நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நீதித்துறையெல்லாம் இதில் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க. மக்கள், உள்ளூர் மக்கள், அங்கங்கே உள்ள மக்கள் பேசி முடிக்கணும். அதை வந்து உங்களுக்கு நெறியாளர்கள் வந்து 2 பக்கமும் சமமான நெறியாளர்களை வச்சு பேசி முடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு வெளி உலகத்துக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் போய் இப்போ ஒரு நெறியாளராக போய் திருப்பரங்குன்றத்தில் என்ன தான் நடக்குது, 2 பேரும் பேசி முடிங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் வெளியே இருந்து போய் சொல்லணும். இங்கே இருந்து கொண்டு அவங்களுக்கு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் நம்ம சொல்லக்கூடாது. அது எதிர்கால மத நல்லிணக்கம் தென்னாட்டில் நம்ம காலகாலமாக இது வந்து அசைக்க முடியாத கோட்டை. அதெல்லாம் மத நல்லிணக்கத்தில் வந்து இனி வந்து இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ இந்துக்களையெல்லாம் பிரிக்க முடியாது. ஒரே குடும்பத்தில் பாதி பேர் இஸ்லாத்தில் இருக்காங்க, பாதி பேர் ஹிந்துவாக இருக்காங்க. ஒரே இந்து குடும்பத்தில் பாதி பேர் கிறிஸ்டியனாக இருக்காங்க, பாதி பேர் இந்துக்களாக இருக்காங்க. இது வந்து நீங்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நிறைய பார்க்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஒரு 10% ஆளுங்க வந்து நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. 90% மக்களுடைய எங்கள் பார்வையை பார்க்கணும். எங்கள் பார்வையில் நான் இஸ்லாத்தை விட்டு பிரித்து வர முடியாது, என் பார்வையில் நான் கிறிஸ்தவர்களை விட்டு பிரித்து வர முடியாது, அவர்கள் பார்வையிலும் என்னையை அவங்க பிரிச்சிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குடும்பத்திலேருந்து போயிருக்கோமே. இது நிறைய நீங்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கூட இருக்கும். பெரிய சமுதாயங்கள்லேயே வந்து பாதி கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, பாதி இந்துக்களாக இருப்பாங்க. இப்போ இது என்ன எங்களுக்குலாம் என்ன ஆன்சர்? எல்லாரும் சேர்ந்து தீப வழிபாடு கொண்டாடுவோம், எல்லாரும் ரமலான் மந்தை கும்பிடுவோம். நான் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஒருவேளை அரசியல் காரணம் காட்டி அதுக்காக இப்படி பண்ணுறாங்களா சார்? அது நான் அரசியலுக்கு என்றைக்கு வரமாட்டேன். நான் ஒரு ஆய்வாளர், அது அறிவியல் ஆய்வாளர். அரசியல் பக்கம் போக மாட்டேன். அரசியல் எது பேசினாலும் உள்ளூர் மக்கள் முடிவெடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ளூர் மக்கள் முடிவெடுங்க. கண்டிப்பாக உள்ளூர் மக்கள்கிட்ட விட்டுடணும். இதெல்லாம் வந்து வெளியில் உள்ள ஒரு நீதியோ இல்லை வெளியில் உள்ள பெரிய அறிஞர்களோ எவ்வளோ பெரிய ஜாம்பவானார், அந்த ஊருக்கு நீ போகாத. அந்த ஊர் எல்லைக்கு அந்த ஊர் மக்கள்கிட்டே விட்டுடு. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணிக்கிட்டு சார் கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் உள்ளூர். நீங்கள் உங்களுக்கு கிராமப்புறங்களில் என்ன சொல்லுகிறார்கள், என்ன அங்கே உள்ளவர்கிட்ட நான் கேள்விப்பட்டது இதெல்லாம் தேவையில்லாத வேலை சார் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால மக்கள் வந்து வெளியில் வந்து தனித்தனியாக இருக்காங்க. இது வந்து இங்கே பேசுகிறதும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் அங்கே வந்து நல்ல நல்லிணக்கம் இருக்குங்க. ஏன்னா அன்றாடம் தர்காவுக்கு போய் கும்பிட்றவங்க இருக்காங்க. வெள்ளிக்கிழமை போய் ஓதுவதுக்கு போகிறாங்க. நம்ம முருகப்பெருமானை நம்ம கும்பிட்றோம். அதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாக மக்கள்கிட்ட விதைக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக நன்றி சார். நன்றி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.